வேலுமுருகன் பேசினதை வந்து திருமாவளவனுமே அட்ரஸ் பண்ணிட்டாரு. அதாவதுங்க அதை நான் பார்த்தேன், அவருடைய அந்த காணொலியை பார்த்தேன். எவ்வளவு நாகரிகமா எவ்வளவு நல்லினமா அடிச்சா மாதிரியும் இருக்கணும், ஆனா அடிபற்ற கூடாது வேல்முருகனுக்குன்னு. நான் அந்த இது பார்க்கல, என்ன சொன்னார் தெரியல, அந்த கான்டெக்ட் என்னன்னு தெரியல. என்னடா கான்டெக்ட், கான்டெக்ட்ல என்ன பேசினாரு தெரியல, எதுக்காக பேசினாரு தெரியல. அவரு விஜய் அன்பு தான், அது மாணவர், அது ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் புரியுதா உங்களுக்கு? எல்லோருக்கும் நல்லவர். அதாவது தப்பு பண்ணவனையும் இவரு திருமாவளவன் கண்டிக்கவே இல்லை, அவரு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி, கூட்டணி தர்மம். ஏன் இப்படி ஆயிட்டாரு திருமாவளவன்? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கிற அதுல அரசியல் நோக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இல்ல, அது ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருந்தாங்க. எனக்கு அரசியல் விமர்சனம் இருக்கு, ஆனா இந்த செயல்ல வேலுமுருகன் பேசினது தப்பு அப்படின்னு ரொம்ப அட்ரஸ் பண்ணி அழுத்தமா அதை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அறிக்கையை நான் படிச்சேன் நானு. இல்லைங்க, அதுக்கு நோக்கம் இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். அந்த அம்மா வந்து விஜய் ஆதரிச்சு, ஏன்னா விஜய் வானும் வாராயினி வாராயின்னு எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நயினார் நாகேந்திரன், முருகன், தமிழிசை எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஒரு உள்நோக்கம் கூட இருக்கலாம், நான் அதை நோக்கம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க வந்து பேசினாங்க. திருமாவளவன் பக்கத்துல இருக்கிற வன்னியரசு என்ன மேட்ரு, அது என்ன தெரியல, அது என்ன சூழ்நிலை அவர் பேசினாரு. எந்த சூழ்நிலையிலும் இப்படி பேசலாமா தமிழ் பெண்களை? எந்த சூழ்நிலை? அப்ப திருமாவளவன் அதை வந்து என்னன்னா, தான் ஒரு நடுநிலையாளர் மாதிரியும் தான் ஒரு பண்பானவர் மாதிரியும் அதை விட்டாரு. யாரு? வேல்முருகனை கண்டிக்கல, வேல்முருகனை திட்டல. அவர் என்ன சூழ்நிலையில பேசினாரோ. ஆனா விஜய் பண்ணது சரிதான், அது வந்து அன்பு, அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஆக அப்படி தொட்டுகின்னு பட்டுகின்னு அப்படி பண்றது திருமாவளவனுடைய கேரக்டர் அது கிடையாது. பட் அவரும் பாவம் என்ன செய்யறது, தேர்தல் நெருங்குது, 6 சீட்டு 10 சீட்டா வருமா, 10 சீட்டு இன்னும் 6 சீட்டா நிக்குமா, எல்லாருக்கும் இப்ப அந்த கவலையில இருக்காங்க.